நம்முடைய சகோதரர்களுக்கு நல்ல படிந்த அவர்களுடைய நல்வாழ்வு வாழ பணி செய்ய வேண்டும் என்று அவரை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக ஒரு நினைக்கிறேன். அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது திருச்சி மாவட்ட செயலாளரும் மாநில துணைத்தலைவரும் திருச்சி மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் முதலில் மாநில தலைவர் திரு சந்தை அவர்கள் கொண்டாடி அறிவித்தார். கொஞ்சம் மூல காரணகர்த்தாக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாநில தேர்தலை மிகவும் சிறப்பாக ஒரு சின்ன மிகவும் சிறப்பாக ஐந்தாவது முறையாக நடத்தி கொடுத்த நம்முடைய மாநில தலைமை ஆணையர் அவர்களுக்கு இப்பொழுது அவர்களையும் துணை ஆணையர் திரு துரைசாமி அவர்களையும் கௌரவிக்கும் போதுதான் இப்போ அவர்களுக்கு இந்த பயனாடை அளிக்கப்படுகின்றது.
விழுப்புரம் ராசோரம் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் மாநில நிர்வாகிகளுக்கு பயனாடை அளிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையர் சண்முகநாதன் அவர்களுக்கு திருச்சி மாவட்டத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. துணை ஆணையர் துரைசாமி அவர்களுக்கு பொன்னாடை. தேர்தல் ஆணையர் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. கவரேஜ் நம்ம ஒரு போட்டுமா துணை ஆணையர் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக பயனாடை அறிவிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையர் மற்றும் துணை தேர்தல் ஆணையர் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பஞ்சாப் பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில துணை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு சாலை வைத்து கோயில் பேசுகிறேன். மாநில தலைவர் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரின் மாவட்ட துணைத் தலைவர் பொன்னாடை கொடுத்தார். மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட மூத்த உறுப்பினர் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மூத்த உறுப்பினர் முனிசாமி பொன்னாடை கொடுத்தார். மாநில பொருளாளர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பழனியாண்டி பொன்னாடை கொடுத்தார். கவரேஜ் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு மாநில தலைவர் வந்தாரு சார்பில்
திருவண்ணாமலை மாவட்டத்தில் சார்பாக என்ன சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க போடுங்க. தாசரா சார்பில் மாநில நிர்வாகிகளுக்கு பயனடை தேவை முடிஞ்சோம்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் உலக மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கொஞ்சம் செயலாளர் ரோலர் முடிச்சதுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிஞ்சது முடிவு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பிலே கோபாலர்களுக்கு முன்னாடி கொடுக்கப்படுகிறது. மாநில துணைத் தலைவர் நகரம் எம் சுப்பிரமணியன் சொன்னவர்களுக்கு மாவட்ட சார்பில் மாவட்ட சார்பில் சுப்பிரமணிய சார் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் சார் ராஜ்குமார் சார் செங்கோடன் சார் சண்முகம் சார் ஏஜி மூர்த்தி சார் மாவட்ட துணைத் தலைவர் திரு விவேகானந்த் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக திருவண்ணாமலை முடிஞ்சதும் விழுப்புரம் தேர்தல் ஆணையர் அவர்களுக்கு பயனடை அளிக்கப்படுகிறது.
துணை தேர்தல் ஆணையர்களுக்கு பயன் ஆணையம் அளிக்கப்பட்டது. மாநில தலைவர் அவர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மாநில பொருளாளர் அவர்களுக்கு தண்ணி கேட்டார். விழுப்புரம் மாவட்ட சார் கூப்பிடுறேன் சார் கூப்பிடுறாரு சார் கூப்பிடுறாரு. தண்ணி குடிக்கிறீங்களா? சரி விழுப்புரம் மாவட்டம் முடிஞ்சவங்க பெரம்பலூர் சார். விழுப்புரம் மாவட்டத்தில் மாநில செயலாளர் பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாக மாநில பொருளாதார அவர்களுக்கு இந்த நல்லாட்டையை மகிழ்வோடு அறிவிக்கிறேன். போடுங்க சார் போங்க எல்லாம் போட்டாங்கல்ல போடுங்க. ஓ சரி சரி முடிஞ்ச பிறகு ஒரு மாவட்டம் போட்ட முடிஞ்சவொடனே அடுத்து வாங்க சார். கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்து கடலூர் ரெடியா இருக்கு சார். பெரம்பலூர் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து கடலூர் ரெடியா இருக்கு. பெரம்பலூர் வந்து அரியலூர் கம்பைன் சார்.
முன்னாடியே இருக்கு ராஜவேல் அவர் ஐயா இன்னும் இல்லை அடுத்து பொதுச் செயலாளர் அவர்கள் அடுத்தது பொருளாளர் அவர்கள் கடவுள் முழுவதுமாக பிடிச்ச பிறகு அடுத்த பாடம் அதில் எல்லாருக்கும் பட்டாச்சா
சேலத்துக்கு போடணும். தர்மலிங்க உட்காருங்க. யாரும் கையெழுத்து போடலையா? அட்டன்ஸ்ல யாரும் கையெழுத்து போடாது சேலம் முடிய போட்டு மதுரை ரெடியா இருக்கு.
மதுரை ஓவரம் மதுரை மண்டலம் தஞ்சாவூர் வாங்க please. மாநில தலைவர் அவர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் மாநில செயலாளர் அவர்களுக்கு பொது செயலாளர் அடுத்து மாநில பொருளாளர் அவர்களுக்கு கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் ப்ளீஸ் ஓரமா அலை ஓய்ந்தது. மதுரை மாவட்டம் முடியும் போது தஞ்சாவூர் மாவட்டம் முடியும் கரூர் சொல்றாங்க சார். கேரள மாவட்டம் சார். கரூர் மாவட்டம் வாங்க. கரூர் மாவட்டம் வாங்க. கரூர் மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு
மாவட்ட தலைவர் மாநில செயலாளர் புது செயலாளர் மாநில பொருளாளர் அவர்களுக்கு பாலு அவர்களுக்கு சுப்பிரமணியன் அவர்களுக்கு அடுத்து சுப்பிரமணியம் அவர்களுக்கு மற்றும் தர்மலிங்கம் அவர்களுக்கு கொஞ்சம் ஓரமாக வாங்க ப்ளீஸ். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம் தலைவர் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மாவட்ட தலைவர் திரு சேஷாதிரி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அடுத்தது பொது செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தப்படுகிறார். மாநில பொருளாளர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் சேஷாத்திரி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு பாலு அவர்களுக்கு, மற்ற திரு சுப்பிரமணி அவர்களுக்கு, அடுத்தது தர்மலிங்கம் அவர்களுக்கு, முந்திக்கிறார் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பொன்னாடை
போட வேண்டிய மாவட்டங்கள் ஏதாவது இருந்தா வாங்க. வேற ஏதாவது மாவட்டம் ஏதாவது இன்னும் அந்த பொன்னாடை போட்டிருந்த ஏதாவது இருக்கா? அடுத்த நிகழ்ச்சி போகிறதுக்காக சார் நீங்க வாங்க. சார் போட்டோ நல்லா இருக்காது. மாவட்டங்களுடைய சார்பாக இந்த புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி வாழ்த்தி பேச யாராவது ஒரு மாவட்டம் on behalf of all districts, only one district. யாராவது இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது மாநில தலைவர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, புதிய மாநில நிர்வாகிகளே, இங்கு பிற மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கும் அன்பு நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது
அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்ம சங்கம் ஆரம்பித்து இப்போ 5வது முறை நமது தேர்தல் நடந்து நமது நிர்வாகிகள் பதவியேற்கிறார்கள். இந்த 5 முறையும் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன் என்பதை மிக ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தற்போது பதவியில் இருக்கும் நமது நிர்வாகிகள் நீண்ட ஆரோக்கியத்துடன் நமது சங்கத்திற்கு மிகவும் நற்பணியாற்ற இயற்கை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் அவர்கள் பேசுவார்கள். என்னுடைய ஏற்பாடுக்கு முன்பாக மாநில நிர்வாகிகளில் ஒருவரான மாநில அமைப்பு செயலாளர் முக்கியமான பதவியை வைக்கின்ற மாநில அமைப்பு செயலாளர் திரு எஸ் கபீர் அவர்கள் சில வார்த்தைகள் உங்களிடம் பேச இருக்கிறார்கள். அன்புமிக்க இது 17 பேர் மாயேஸ்வரன் கூட தனியா தாசோரா சங்கத்தினுடைய 26, 29 ஆண்டுக்கான புதிய மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை சிறப்பாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய தலைவர் திரு எஸ் முகே அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் அவர்களே, அனைத்து மாநில நிர்வாகிகளே, குறிப்பாக இந்த சங்கத்தினுடைய தேர்தலை சிறப்பாக நடத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அருள்மிக்க திரு சண்முகநாதன் அவர்களே மற்றும் செயலாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் மேலும் இந்த பதவியேற்பு விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று உற்சாகத்தோடு வந்திருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில நிர்வாகிகள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்திருப்பது மட்டுமல்ல, நீங்கள் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு பொருளாடை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான இந்த சந்தோஷமான நாட்களிலே நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கீர்கள் என்பதில் மாற்றுதல் தேவை. அப்படிப்பட்ட நிர்வாகிகளை, அப்படிப்பட்ட உறுப்பினர்களை இந்த மாநில நிர்வாகம் உங்களை பாராட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் கடந்து வந்த பாதை சில நேரங்களில் கரடு முரடாக இருந்தாலும் சில நேரத்தில் அது சமன் செய்யப்பட்டு ஒரு சீரான, ஒரு உற்சாகமான, ஒரு அனைவருடைய கருத்துக்களை கேட்கின்ற நம்முடைய அமைப்பாக இது அமைந்திருக்கிறது என்றால் அது மாற்று கருத்தல்ல. நம்முடைய உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள், பல்வேறுடைய தீர்மானங்களை வரவேற்றிருக்கிறோம். அத்தனை வடிவங்களையும் நம்முடைய மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர்கள் சிறப்பாக அதை கோடிட்டு வரைவு மூலமாக சம்பந்தப்பட்ட அரசுக்கும் சம்பந்தப்பட்ட ஆணையருக்கும் சம்பந்தப்பட்ட இயக்குநருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அது உண்மை. அப்படிப்பட்ட இந்த நிர்வாகத்தை நீங்கள் பாராட்டி மீண்டுமாக போட்டியின்றி ஏகமனதாக இந்த நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்ற உன்னதமான உங்களுடைய கருத்துக்களை மாநில மையம் ஏற்றுக்கொண்டு நாங்களும் இதில் பொறுப்பு வகிக்கிறோம் என்ற மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறோம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் சார்பாக நடக்க இருக்கின்ற தேர்தலிலும் நடக்க இருக்கின்ற புதிய இந்த மாநிலத்தினுடைய நிர்வாகம், அதாவது ஆட்சியாளர்கள் யார் வருவார்கள் என்ற ஒரு சூழலில் நாம் இன்று கலந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய குறைகள் இந்த மாநில நிர்வாகம் கேட்கின்ற வகையில் நாங்கள் பொறுப்பாக உங்களுக்கு பணியாற்றும் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கடந்த காலத்திலே நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைய அதிகமான கடிதம் மூலமாக அரசு தெரிவித்தும் அரசு எந்த விதமான செவி சாய்க்கவில்லை என்றதை கருத்து நம்முடைய தலைமையில் இருக்கின்ற தலைமை செயலாளர் திரு சுப்பிரமணியம், திரு தர்மபுரி பிரசாத் அவர்கள் அணைந்து நம்மளுடைய குறைகளை யார் கேட்பார்களோ அந்த வகையிலே ஒரு மகஜரை தயார் செய்து டாக்டர் ஏழர் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிவிக்க அவர்கள் கடமைப்பட்டு செய்திருக்கிறார்கள். அது வெற்றியடைய வேண்டும். மீண்டுமாக நம்முடைய கோரிக்கைகளை தேர்தலுக்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து
நம்முடைய மாநில நிர்வாக கூட்டங்கள், மாநில பேரவை கூட்டங்கள் வாயிலாக நம்முடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்போம். தெரிவிக்கின்ற பொழுது உங்களுடைய உற்சாகமான வரவேற்போம், உங்களுடைய உற்சாகமான எங்களை சந்தோஷப்படுத்துகின்ற வகையிலே எங்களை எடுத்திருக்கின்ற முயற்சிகளை நாங்கள் அனைவரும் மாநிலத்திற்கு செய்வோம் என்று கருதிக்கொண்டு இந்த நேரத்தில் சிறப்பான கூட்டத்தை கூட்டி இந்த அனைத்து மக்களையும் ஒருங்கிணைந்த இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மீண்டுமாக திருச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி அனைவரும் சார்பாக என்னுடைய ஏற்புரையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய புதிய பழைய மாநில சக நிர்வாகிகளே, இந்த பதவியேற்பு விழாவை மிகச்சிறப்பான வகையிலே இங்கே இதுகாலம் நடத்தி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மாநில பணிநிலை சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய சார்பாக எங்களுடைய நண்பர்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தேர்தல் சார் கொஞ்சம் அமைதியா. நம்முடைய தேர்தல் மிக அமைதியாகவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் நடந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. அதற்கு காரணம் என்ன? இதுவரை நாம் சங்க நடவடிக்கைகளிலே சமரசம் செய்து கொண்டதே இல்லை. நிச்சயமாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நாம் திகழ்ந்திருக்கின்றோம். நம்முடைய சங்க திசை வழியில் நாம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இதை எடுத்துக்காட்டுகிறது. நாம் கடந்த 15 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3 அல்லது 4 செயற்குழுக்கள் மற்றும் பொதுக்குழுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை 31 ஆண்டு பொதுக்குழுக்களை நடத்தி செம்மாந்து நாம் நிற்கின்றோம். 15 வருஷங்களில் 15 ஆண்டு பொதுக்குழுக்களை நடத்தி நாம் சிறந்திருக்கின்றோம். இப்படியாக சங்க வழியில் கிஞ்சித்தும் தவறாமல் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான். அதில் உறுப்பினர்களாக உங்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பும் உறுதியும் ஈடுபாடும் அக்கறையும் தான் அதை அனைத்துக்கும் காரணம். இந்த சங்கம் இன்று யார் கேட்டாலும் வந்து சொல்வார்கள், அவ்வளவு மிகப்பெரிய சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அலைகள் சிறிதாக இருந்தாலும் கூட செக்ரட்டரியெல்லாம் போனோம்னா நமக்கு தனி மரியாதை இருக்கின்றது. ஸோ அந்த அளவிற்கு நாம் சங்க வழியில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. அதற்கெல்லாம் ஒத்தாய்வு வைத்தாற் போல நாம் கடந்த 15 ஆண்டுகளில் 5 மாநில நிர்வாகிகள் தேர்தலை நடத்தியிருக்கின்றோம். அதில் முதல் 3 விட்டுருங்க, அதுக்கப்புறம் நடந்த 3 தான் மிகச் சிறப்பாக மிகச் சரியாக நடந்திருக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாக மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏனென்றால் we wanted transparency in all administrations of the association. நாம் தேர்தல் உட்பட எல்லாத்துறையும் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோரும் கூடி பேசி முடிவு செய்கின்ற ஆற்றலுடன் நாம் இணங்கி வந்தோம். உதாரணமாக போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி நாம் ஒரு அன்டிஸ்பியூட்டட் பேனல் கான்சென்சஸ் அரைவ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேனலை டிரா பண்ணோம். ஸோ அதன் காரணமாகத்தான் போன முறையும் சரி இந்த முறையும் சரி எந்த விதமான பிணக்கும் இல்லாமல் மிகவும் அமைதியாகவும் அன்பாகவும் இந்த தேர்தலை நாம் நடத்த முடிந்தது. அதற்கு காரணம் நாம் மட்டுமல்ல, இந்த தேர்தல் ஆணையராக, மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு தன்னுடைய 6 பருவ தேர்தல்களையும் மிகச்சிறப்பாக நடத்தி முடித்து இன்று நம்மிடையே ஐந்தாவது பேனலை
மிகச்சிறப்பான வகையிலே நடத்தி இன்று பதவியேற்பு விழாவை நடத்தி காண்பித்திருக்கின்ற நம்முடைய திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில தேர்தல் ஆணையர் திரு சண்முகநாதன் மற்றும் துணை ஆணையர் திரு கே துரைசாமி ஆகியவர்களை சாரும் அவர்களுக்கு பல்லாத்தானும் மறைமுகமாக இருந்து உதவி செய்கின்ற நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இவ்வளவு சிறப்பாக எந்த தேர்தலும் சிறப்பாக தேர்தல் நடைபெற்றது இருக்கட்டும், சிறப்பான வகையிலே நம்முடைய சங்கம் போல் மாதாந்திர 2 மாதத்திற்கு ஒரு முறை 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கின்ற செயற்குழுக்களையும் பொதுக்குழுக்களையும் வேறு எந்த சங்கமும் நடத்துவதாக நமக்கு தெரியவில்லை. நாம் நம்முடைய சங்கத்தில் பல்வேறு சாதனைகளை பெற்றிருக்கின்றோம். அதுவும் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இதையெல்லாம் நாம் அடிக்கொண்டே போனால் நேரம் நிச்சயமாக அதிகமாகும். ஆனால் முக்கியமான கலெக்ஷ மந்திரம் சொல்லிடுறேன். நம்முடைய சங்கம் அடிப்படையில் உறுப்பினர் நலன் பேணும் சங்கம். உறுப்பினர் நலன் எப்படி பேணப்படுகிறது என்றால் 17/3/2017 அன்று நாம் இது மதுரையிலே ஒரு செயற்குழுவை நடத்தினோம். அந்த செயற்குழுவில் நம்முடைய அருமை பெரியவர் எஸ்.எம். பிச்சை அவர்கள் கூட முதல் நாளே வந்துட்டாங்க. எப்படி நடத்துறாங்க இவங்க அப்படின்னு பார்ப்போம். அங்க பார்த்தா ஒரு 15 to 20 பேர் ஸ்டார்வர்ட்ஸ் ஆஃப் தி அசோசியேஷன். ஒரு சிலர் கூட இறந்து விட்டார்கள். அந்த நிலையிலும் கூட அவர்கள் போர்ல ஏறி மேல அலங்காரங்கள் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு ஈடுபாட்டோடு வேறு எங்கும் கண்டதில்லை என்று நம்முடைய அருமை பெரியவர் நம்முடைய ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் அவர் அசோசியேஷன் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நம்முடைய எஸ்.எம். பிச்சை அவர்கள் மிக இன்றைக்கும் அதை நினைவு கூறுவார்கள். அத்தகைய ஆற்றல் மிகு தோழர்களை நம்முடைய உறுப்பினர்களாக கொண்டிருக்கின்றது தான் நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சிக்கும் இந்த உயர்வுக்கும் காரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அத்தகைய சங்க நிர்வாகிகள் என்ன சாதித்தார்கள் என்றால், இதுவரை நாம் சாதித்தது எக்கச்சக்கமான பல நூறு கணக்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை நாம் முடித்து கொடுத்திருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைய நிலையில் அதில் நமக்கு போதிய திருப்தி இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னும் நிறைய பேருடைய ஒழுங்கு நடவடிக்கைகள் முடிக்கப்படாமல் இருக்கின்றன. முடிக்கப்பட்ட ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கைகள் கூட மிக தாறுமாறான ஆணைகளை கொண்டிருக்கின்றது. அதுக்கு தான் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம். தீவிரமாக யோசித்து பார்த்ததில் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாநில முதல்வருக்கு ஒரு விண்ணப்பம் இது பற்றி தெரிவிப்பது. ஏன்னா நேரம் சொல்லி பார்த்துட்டோம். நம்முடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கண்காணிப்பு குழு தலைவராக நம்முடைய தர்மலிங்கம் சார் தலைமை நிலைய செயலாளர் இருந்த போதிலும் கூட அவர் போய் அவ்வளவு அக்கறையோடு எல்லா ஒழுங்கு நடவடிக்கை எண்ணங்களையும் பற்றி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு. அவர் பேசினாருன்னா 2 மணி நேரம் பேசுவார். ஒவ்வொரு 2 மணி நேரம் பேசுவார். அவ்வளவு ஒவ்வொரு கேஸா பேசுவார். அவ்வளவு அருமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போய் சொன்னதுக்கு அப்புறம் கடன்னு ஒரு வாரத்துக்கு 1-2 இது ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் ஒரு சில ஆர்டர்கள் ரொம்பவும் மனசை ரொம்பவும் வருத்தப்பட செய்வதாக. உதாரணமாக ஒருத்தர் என்டையர் லாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஹஸ் சின்ஸ் பீன் மேட் குட். ஆனால் அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளின் மீது என்ன ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு கொடுமை பாருங்க. இதையெல்லாம் அதே அதிகாரிகள்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா ஒண்ணுமே கேட்க முடியாது.
அவங்க செய்ய முடியாது அப்படின்வாங்க. நீங்கள் வேற பார்த்துக்குங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்வாங்க. இதற்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் வந்து ஒரு, ஏன்னா எல்லாம் என்ன நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் தான் வந்து ஒரு 10-15 நாளுக்கு முன்னால், ஏன்னா வந்து முதல்வர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார், நமக்கும் நல்லது நினைக்கட்டும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது, அதற்கு முக்கிய காரணகர்த்தா நம்முடைய தலைமை நகர்ப்புற துணைத் தலைவர் திரு எம் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் தான் வந்து நீங்கள் கொடுங்க, முதல்வருடைய கவனத்திற்கு நேராக நான் அதை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கி, இது போன்ற 20-30 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிமோட் ஃப்ரம் சர்வீஸ் அப்படின்னா என்னது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த அறிவுரையை அந்த அதிகாரிகளுக்கு வழங்குமாறு கேட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிருக்கேன், எல்லோருக்கும் தெரியப்படுத்திருக்கின்றேன். ஸோ இப்படியாக நம்முடைய சங்கம் வந்து தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து தன்னுடைய சங்கத்தினுடைய நலன்களை காத்து வருகிறது என்ற தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டேன். அந்த வகையில் இப்போதுள்ள மாநில நிர்வாகிகள் மிகச்சிறப்பான வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் திருப்பி ஒரு கான்சென்சஸ் முறையிலே திருப்பி அப்படியே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது நீங்கள் எல்லாம், ஏன்னா இது பற்றி பேசுவதற்காக 23 அன்று நான் ஒரு கூட்டம் போட்டேன். எல்லாம் அதாவது இது மாற்றணும் அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் வாங்க, ஓப்பனாக பேசுங்க, ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்க, நம்ம வந்து மாற்றிக்கலாம், இதில் ஒன்றும் வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டோம். அங்கு எல்லோரும் ஒருமித்த கருத்தை பழையவர்களே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அது நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது, எங்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு பாசத்தை காட்டுகின்றது, அன்பை காட்டுகின்றது. நாங்கள் வேலை செய்வோம் உங்களுக்காக என்ற துணியை காட்டுகின்றது. உங்களுக்கும் மரியாதை தர வேண்டும் என்பதற்காக நான் வந்து சரி என்று ஒவ்வொரு போஸ்டுக்கா இவங்க சரியா இல்லை இவங்களுக்கு வேற ஆள் பார்க்கலாமா, ஆள் பார்க்கணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்டுக்கா கேட்டேன். பட் எந்த போஸ்ட்டுக்கும் யாரையும் வந்து பரிந்துரைக்கவில்லை. இட் வாஸ் ஒன்லி ஓப்பன் டிஸ்கஷன். ஸோ அந்த நிலைமையில் தான் நாம் வந்து ஒரு கான்சென்சஸ் அரை பண்ணி ஒரு அதாவது அசோசியேஷன் பேனல் என்று ஒன்று தயார் பண்ணி அதை செயல்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் தான் நம்முடைய சங்கம் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இது நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் உறுதியையும் காட்டுகின்றது. இது உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவும் நம்பிக்கைக்கு உங்கள் எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் மேலாகவும் நாங்கள் நடந்து எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற எங்களை இது உந்தி தருகிறது என்று தெரிவித்துக் கொண்டு, அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு மேலும் சிறந்த பணி ஆற்றுவோம் என்று எங்களுடைய சார்பாக, எங்களுடைய மாநில அணியின் சார்பாக நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது மற்ற கூட்டங்கள் போல நம்முடைய இதை வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதவியேற்பு விழாவோட நாம் நடத்திக்கொண்டு இந்த பதவியேற்பு விழாவை மிகச்சிறப்பாக, அதாவது ஒரு சங்கம் சிறக்க வேண்டும் என்றால் அதுக்கு சில காரியங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்துக்கு ஒரு 2-3 உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். உயர்ந்தவர்கள்னா எப்படி, சங்கத்தில் வந்து சங்க நலனை பற்றி தெரிந்தவர்கள், சங்க நலனுக்காக பாடுபடுபவர்கள், சங்க விஷயங்களை வந்து நன்றாக அறிந்தவர்கள். நம்ம எஸ்எம்பி மாதிரி இவர் நம்ம மாநில இது சண்முகநாதன் அவர்கள் மாதிரி, விழுப்புரத்தில் பழனியப்பன் அவர்கள் மாதிரி சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேணும். நிச்சயமா நம்ம ஒரு சங்கம் இருக்குன்னு சொன்னால்
அதுல விஷயாதிகள் வேணும். அந்த விஷயாதிகளுக்கு நம்மளோட குறைவே இல்லை, எல்லாம் நல்ல விஷயாதிகள். ஸோ அவர்களுடைய பாதையில், அவர்கள் வகுத்து தந்த பாதையில் நாம் சிறப்பாக நடைபெறுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய சங்கம் மென்மேலும் சிறப்படையும். இந்த காரணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்த விஷயாதிகள் இருக்கணும். ரைட்டு, ஒரு திருச்சி மாதிரி ஒரு இடம் அமையணும். ஒரு சங்கம் நன்றாக செயல்பட வேண்டுமானால் திருச்சி மாதிரி எதை எடுத்தாலும் திருச்சியில் தான் நம்ம டிசைட் பண்றோம். அந்த அளவுக்கு இந்த இடம் சென்டர் ஆஃப் தி ஸ்டேட்டா இருக்கு. அதற்கு காரணம் திருச்சியில் உள்ள மக்கள் மாநில துணைத் தலைவர்களும் சரி, பாலசுப்ரமணியம் அவர்களும் சரி, மாவட்ட தலைவர் திரு சண்முகநாதன் அவர்களும் சரி, இங்கு உள்ள திருச்சி மாவட்ட அன்பர்களும் சரி, எல்லாருமே இது போன்ற விழாக்கள்லாம் உடனே நாங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. ஸோ அது போன்ற இடங்கள் வேணும். ஒரு சங்கம் சிறக்க வேண்டுமானால் அந்த காரணிகள் பல இருக்க வேண்டும். அந்த காரணிகள் ஒன்றாக நம்முடைய திருச்சி அமைந்திருப்பதும் திருச்சியில் நம்முடைய சிறந்த நிர்வாகிகள் இருப்பதும் அதுவும் ஒரு காரணம். அதுபோல இன்று நாம் சிறந்திருக்கின்றோம், நாம் நம் வழியில் சிறப்பாக பெருநிலை கொள்கின்றோம் என்று சொன்னோம்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணிகள் தொன்று தொட்டு நமக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு தரும். தொடர்ந்து ஒத்துழைப்பு பெற்று நாம் சங்கத்தில் இன்னும் உயர்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு, எங்கள் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் எங்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக அதை சொல்ல, சங்க அமைப்பு தினம் 12/3/2011 அன்று நம்முடைய சங்கம் ஆரம்பித்தது. ஹோட்டல் பீமாஸ்ல, வடபழனி ஹோட்டல் பீமாஸ்ல ஆரம்பிச்சது. 33 பேர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இந்த 2013 உறுப்பினர்களை கொண்டு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் 360 இது 1200 பேர் டெப்டிகள் ரேட்ஸ் இது செம்மாந்து இருக்கின்றது. இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். இது நம்முடைய அமைப்பு தினத்தை நாம் வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று பதவியேற்பு விழா அன்று வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இந்த மாத கூட்டம் நடந்தவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அமைப்பு தினத்தையும் சேர்த்து கொண்டாடி அதற்கான ரிப்போர்ட்டையும் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, அமைப்பு தினம் நம்முடைய சங்கத்தினுடைய முக்கியமான தினங்களில் ஒன்று. ஓய்வூதிய தினம் போல இதையும் சிறப்பாக கொண்டாடி அதற்கான ரிப்போர்ட்டையும் எங்களுக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அமையுங்க. நன்றி, வணக்கம்.